இதுக்கு மேல எந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டா நானே உங்க ஆபீஸ்க்கு வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்றேன். நாம எப்படி யோசிச்சாலும் இவ ஏதாவது பண்ணி உள்ள புகுந்து ஆட்டத்தை கலைச்சு விட்டுடுறாச்சா? சார், நாங்க கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்க அக்கௌண்டன்ட் கரெக்டா சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ இதுல எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஃபர்தரா ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டா நாங்க உங்களை கான்டாக்ட் பண்றோம். என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் பாரதி எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டாங்கல்ல. கெட் பேக் டு யுவர் ஒர்க். பாரதி, எப்படி வாங்கல? என்ன அது? வாங்க. உட்காருங்க. ஆதி, என்ன பண்றீங்க? உட்காருங்க. என்ன ஆதி, இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதான் முடிஞ்சிருச்சுல, விடுங்க. நீங்க இங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை பாரதி? அன்னைக்கும் நீங்க தான் என்னை வந்து காப்பாத்துனீங்க. இன்னைக்கும் அதே தான் நடந்திருக்கு. எனக்கு நீங்க பக்கபலமா இருக்கிறப்போ நான் எதை பத்தியும் யோசிக்க போறதில்ல. ஆதி, அப்பவும் சரி இப்பவும் சரி, நான் உங்க ஸ்டாஃபா இருந்து தான் எல்லாத்தையும் பண்ணேன். அதான் தெரியுமே. மாமா, ஆபீஸே கொஞ்ச நேரத்துல ஸ்தம்பிச்சு போயிடுச்சுல. ஸ்வேதா, புதுசா ஏதாவது இருந்தா சொல்லு. பாரதி மேடம், கரெக்டா வேலையை முடிச்சிட்டீங்க போல இருக்கு. ஆமா, உங்களுக்கு இங்க என்ன வேலை? போங்க மேடம், உங்க சீட்ல போய் உட்காருங்க. அதுக்கு எந்த அவசியமும் இல்லை ஸ்வேதா. மாமா, நீங்க என்ன பேசுறீங்க? எந்த அவசியமும் இல்லனா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. ஸ்வேதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கம்பெனிக்கு இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்து பெரிய பிரச்சனையே நடந்துச்சு. அதில் நடந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? நீ என்கிட்ட சொல்லாம அக்கௌண்ட்லேருந்து அவ்வளோ பணத்தை எடுத்துட்டு வந்து ஆஃபீஸில் வச்சதுதான். ஆமா, அவங்க வந்து கேள்வி கேட்டப்போ நீ எங்க போன? ஆதி, இப்ப எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டேன்? அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல. பாரதி, நீங்க பேசாம இருங்க. பிரச்சனையை எதிர்த்து நிக்கிறவன் தான் லீடர். ஸ்வேதா மாதிரி அதை பார்த்து பயந்து ஓடுறவங்க என்னைக்கும் ஒழுங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணவே முடியாது. எப்போ ஸ்வேதா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பதில் சொல்லாம உங்களை அந்த பொறுப்பில் இருக்கிற மாதிரி சொல்லி தப்பிக்க நினைச்சாங்களோ அப்பவே ஸ்வேதாக்கு இந்த பதவிக்கான தகுதி போயிடுச்சு. பாரதி, உங்களுக்கு நேச்சுரலாவே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. ஸோ அந்த தகுதி தான் பாரதி உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. வெறும் அதிர்ஷ்டத்தால நீங்க இங்கே வரல. நம்ம கம்பெனியில் இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடந்து நம்ம கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கலன்னு நம்ம கிளைண்ட்ஸுக்கு தெரிஞ்சா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா ஸ்வேதா? அப்படி யோசிச்சிருந்தா நீயே முன்னாடி வந்து நின்று எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிருப்ப. இல்லை அதுக்கு ட்ரையாவது பண்ணியிருப்ப. இப்படி பயந்து ஓடி இருக்க மாட்டேன். ஆனால் பாரதி உன் சீட்டில் உட்காந்து நீ என்ன பண்ணணுமோ அதை ரொம்ப தெளிவாக பண்ணாங்க. அதனால இனிமே பாரதியே அந்த சீட்டில் இருக்கட்டும். சபாஷ் மாமா,
அப்போ இந்த வேலைக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க. இட்ஸ் ஓகே. நீங்க இந்த போஸ்டிங்க்கு நான் தகுதி இல்லாதவன்னு சொன்னா கூட நான் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர். அது ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு இந்த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அதுக்கான பவரும் என்கிட்ட இருக்கு. அது தெரியாம நீங்க இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் உங்க அருமை பொண்டாட்டிக்கு மேலதானே நான் இருக்கேன். இருந்துட்டு போ ஸ்வேதா. நான் நீ சொல்றதெல்லாம் வேண்டான்னு சொல்லலையே. ஆனா இப்ப இந்த விஷயத்துல என்னோட முடிவு தான் ஃபைனல். இனி பாரதி தான் இந்த இடத்துல இருந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஒரு ஷேர் ஹோல்டரா உனக்கு என்ன வேலை பிடிக்குதோ அதை நீ பாரு. ஆதி, நான் எங்க இருக்கேங்கிறது முக்கியம் இல்ல, என்ன வேலை பார்க்க போறேங்கிறது தான் முக்கியம். எனக்கு இந்த பதவியெல்லாம் ஒரு விஷயமே இல்ல ஆதி. ஸ்வேதாவே இங்க இருக்கட்டும். இல்ல பாரதி, என்னோட இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நான் சொன்னதை நீங்க செய்யுங்க. ஆதி, நான் என்ன சொல்ல வரேன்னு. பாரதி, இனி இதை பத்தி பேச வேண்டாம். மாமா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எப்ப பார்த்தாலும் பாரதி முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் அப்படி நினைக்கல ஸ்வேதா. நீயா தான் அதை தேடி போற. உனக்கு அதெல்லாம் தானா நடக்குது. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மேடம், ஏய், என்னடி இது புது பழக்கம்? இப்ப எதுக்கு நிக்கிற? உட்காரு. உட்காருன்னு சொல்றேன்ல. இல்ல பாரதி மேடம், நீங்க என்ன முன்னாடி மாதிரியா? இப்ப ப்ரொமோஷன்ல நல்லா பொறுப்பான பதவிக்கு போயிருக்கீங்க. உங்களுக்கு நாங்க மரியாதை கொடுத்து தானே ஆகணும். ஏய், ஓவரா பேசாத. ஆமா, இப்ப எதுக்காக வார்த்தைக்கு வார்த்தை மேடம் மேடம்னு சொல்லிட்டு இருக்க? நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இந்த போஸ்டிங்லாம் வேலைக்கு மட்டும்தான், பழக்க வழக்கத்துக்குலாம் கிடையாது. பரவாயில்ல பாரதி, நீ நிஜமாலே வேற மாதிரி தான் இருக்க. காலையில சாதாரண பாரதியா இருந்த நீ இப்ப பதவி உயர்வு வந்ததும் பெரிய ஆளாயிட்ட. இன்னைக்கு நடந்த விஷயத்த பார்த்து நான் ஆச்சரியப்பட்டுட்டேன். வந்த முதல் நாளே அவ்வளவு அக்கவுண்ட்ஸ் நீ முடிச்சப்பவே பெரிய கெட்டிக்காரின்னு எனக்கு தெரியும். ஆனா இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் கிட்ட நீ பேசினதாகட்டும், அக்கவுண்ட்ஸ் எல்லாம் அப் டு டேட் கிளியர் பண்ணி கொடுத்ததாகட்டும், நீ வேலை செஞ்ச ஸ்டைல் ஆகட்டும், வேற லெவல் பாரதி. ஐ ரியலி அட்மையர் யூ. போதும் போதும், ரொம்ப பேசாத. நான் என்னோட வேலையை தான் செஞ்சேன். பாரதி, ஏற்கனவே பாஸ் உங்ககிட்ட பிளாட் ஆயிட்டாரு. இன்னைக்கு நடந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் அவர் என்ன யோசிக்கிறாருன்னே தெரியலையே. மனுஷன் ஃபுல்லா உன் பக்கம் சாஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா உன் வீட்டுக்காரன் நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. அவரை நினைச்சு நீ ஏன்டி ஃபீல் பண்ற? நானே அவரை பத்தி கவலைப்படல. எப்படி பாரதி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? நல்ல மனுஷனாச்சே. அவர்கிட்ட போய் திடீர்னு உனக்கு பாஸ் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அது அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு யோசிச்சு பார்த்தேன் பாரதி. பாவம் பாரதி. அவரு நல்லவர் தான், ஆனா பாஸ் அவரை விட நல்லவரா இருக்காரே. அதனால நான் என்னானாலும் ட்ரை பண்ணி பாத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது மலர், எல்லாத்துக்கும் காரணமே நீதான். ஐயோ பாரதி, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன இந்த விஷயத்துல மாட்டி விட்டுறாத. நான் ஏதோ விளையாட்ட பண்ண போய் இப்போ வினையில வந்து நிக்குது. என்ன இருந்தாலும் இதுக்கு முதல் காரணம் நீதான். இதை நான் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். என் புருஷன் மட்டுமே இருந்த என் மனசுக்குள்ள பாஸ கொண்டு வந்ததே நீதானே. இங்க பாரு மலர், வர பழிப்பாவோ எல்லாத்துலயும் உனக்கும் சரி பங்கு இருக்கு, சரியா? என்ன பாரதி என்னென்னமோ சொல்ற? இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுப்பா. தயவு செஞ்சு என்ன விட்டுருமா ப்ளீஸ். நீ ஆச்சு பாஸ் ஆச்சு, நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க.
இது என்ன வம்பா போச்சு மலர்? இதுக்கு பிள்ளையார் சுழி போட்டதே நீதானே? ஆ? இல்லனா நான் எதுக்கு அவரெல்லாம் பார்க்க போறேன்? இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கு காரணமே நீதானே? உன்னை நான் அப்படியே விட்டுற முடியுமா? பாரதி, நான் ஏதோ விளையாட்டுக்க பண்ண பாரதி. ப்ளீஸ் பாரதி, என்ன தயவு செஞ்சு விட்டுரு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ சொல்றத கேட்டுதானே நான் அவர் மேல ஆசையை வளர்த்துக்கிட்டேன். ஐயோ பாரதி மேடம், இனிமே நீங்க எனக்கு மேடம் மட்டும்தான். உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன ஆள விடுங்க சாமி. தமிழ், உட்காரு தமிழ். என்ன பண்ணிட்டு இருக்க? உட்காரு தமிழ், ஏன் நிக்கிற? இல்ல பாட்டி. உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு. தமிழ், ஏன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? ஆமா, உன்னை பாத்துக்கிற ராணி எங்க? ராணி அக்கா வெளியே போயிருக்காங்க பாட்டி. ஓ, ஆமா, என்ன வரைஞ்சிட்டு இருக்க? நான் பார்க்கலாமா? ஸ்கூலுக்கு ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கேன் பாட்டி. ஓ, உனக்கு டிராயிங் எல்லாம் வரைய தெரியுமா? வெரி குட், காட்டு பார்க்கலாம். பாப்பேன் பாட்டி. உன் டிராயிங்ல நிறைய பேர் இருக்காங்களே, யார் தமிழ் இவங்கெல்லாம்? இது அம்மா, இது அப்பா, இது நீங்க, இது அறிவு தாத்தாவும் பார்வதி பாட்டியும், இது ஸ்வேதாத்த, இது பவானி பாட்டியும் ஏகாம்பரம் தாத்தாவும், இது நானு. ஆமா, இவங்களையெல்லாம் ஏன் வரைஞ்ச? நம்ம ஒரே ஃபேமிலி தானே பாட்டி. நீங்க எல்லாரும் தானே அப்பா கூட முதல்ல இருந்தே இருக்கீங்க. தமிழ் எல்லாரையுமே அவ குடும்பமா பாக்குறாளே. என்ன தமிழ், உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா தமிழ்? உன் தாத்தா பாட்டியை நீ மிஸ் பண்றியா? ஆமா, உன் தாத்தா வீட்ல உன்னை யார் பாத்துப்பா? தாத்தா வீட்ல எல்லாரும் இருப்பாங்க பாட்டி. தாத்தா என்ன அடிக்கடி பைக்ல வெளியே கூட்டிட்டு போவாரு. பாட்டி நான் கேட்டதெல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க. அத்தை அடிக்கடி சண்டை போட்டாலும் என் கூட நிறைய விளையாடுவாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து போன் பார்ப்போம். பாட்டி நிறைய டிவி சீரியல் பார்ப்பாங்க. நானும் அம்மாக்கு தெரியாம அத்தை பாட்டி கூட சேர்ந்து பார்ப்பேன். தமிழ், உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. இங்கதான் நீங்க எல்லாரும் இருக்கீங்களே. இங்க உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? எல்லாரையும் பிடிக்கும் பாட்டி. அப்படியா? சரி சரி. ஏய், எந்திரி முதல்ல. ஏய், நான் சொல்றது காதுல விழலையா? எந்திரி முதல்ல. ஸ்வேதா, ஏன் தமிழ் கிட்ட இவ்வளவு கோவமா பேசுற? இது நான் உட்கார்ற இடம் அத்தை. இங்க கண்டவங்களா உட்கார்ந்தா என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. ஸ்வேதா, அவ ஒரு குழந்தை. சாதாரணமா சொன்னா அவ கேட்க மாட்டாளா? நீங்க பேசாம இருங்க அத்தை. நான் ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்கேன். முதல்ல இவ அம்மா இந்த வீட்ல ஏன் இடத்த பிடிச்சா? இப்போ ஆபீஸ்லயே என்னோட இடத்த பிடிச்சிட்டா. நான் உட்கார வேண்டிய இடத்துல இவ உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன ஸ்வேதா நீ? சொன்னா கேட்க மாட்டியா நீ? தள்ளடி. தமிழ், ஸ்வேதா. இப்ப எதுக்கு அத்தை என்ன அடிச்சுங்க? கேவலம் இந்த குட்டி பிசாசு முன்னாடி என்ன கை நீட்டி அடிக்கிறீங்க. உங்களுக்கு தேவைன்னும் போது என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ டிஷ்யூ பேப்பர் மாதிரி என்ன தூக்கி வீச பாக்குறீங்களா?
விட மாட்டேன். இதனால உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? பாரு இவள. அண்ணி என்னாச்சு அண்ணி? அண்ணி என்ன பிரச்சனை? ஸ்வேதா ஏன் இவ்வளவு கோவமா இருக்கா? அக்கா என்னக்கா நடந்துச்சு? யாராவது சொல்லுங்க. எல்லாரும் இப்படி அமைதியா நின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் கேக்குறாங்க அத்தை. நான் சொல்லதான் போறேன். நான் மட்டும் நடந்த விஷயத்த சொன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க யோசிக்க மாட்டீங்க. அந்த பயம் இருந்திருந்தா இப்ப நீங்க என்ன அடிச்சிருக்க மாட்டீங்க. நீதான் என் மருமக, நீதான் என் மருமகன்னு சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி என் மனசுல ஆசைய வளர்த்தீங்க. எவ்வளவு ஒருத்தைங்க கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என்னைய கை நீட்டி அடிக்கிறீங்களா? நான் விட மாட்டேன் அத்தை. விடவே மாட்டேன். எல்லாத்தையும் நான் சொல்லதான் போறேன். ஸ்வேதா, என்ன சொல்ல போற நீ இப்ப? அம்மா என்னமாச்சு? எதை பத்தி சொல்ல போறேன்னு ஸ்வேதா சொல்லிட்டு இருக்க? ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சேத்து அப்பா இந்த நேரம் பார்த்து வெளியில போகணுமா? ஐயோ இப்ப என்ன பண்றது? இந்த ஸ்வேதா அவன் அப்பா சொன்னா மட்டும்தான் கேட்பாளே. என்ன பண்றது? சித்தி என்ன நடக்குதுங்க? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆதி ஸ்வேதா அக்காவும் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. மா நீங்க என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அது அது ஒண்ணும் இல்ல ஆதி. ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனையா, அதான் ஸ்வேதா ரொம்ப கோவமா இருக்கா. வேற ஒண்ணும் இல்லப்பா. நீ இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வந்த. நீ ரூமுக்கு போ, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பவானி, உனக்கு ஏதாவது புரியுதா? இவங்களுக்குள்ள நமக்கு தெரியாம ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க. கண்டிப்பா அது சின்ன விஷயம் கிடையாது. அதை முதல்ல கண்டுபிடிப்போம். ம். பாப்பா ஆதி. ஆதி, நீ என் ரூமுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? உண்மைதாம்மா. அதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? காரணம் என்னப்பா இருக்க போகுது? நீ பிஸியா இருக்க. இல்லம்மா, நீங்க நிறைய மாறிட்டீங்க. சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல ஆதி. அப்படி எதுவும் இல்லைன்னா சந்தோஷம்தாம்மா. ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. நீங்க முன்ன மாதிரி இல்லம்மா. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல ஆதி. கண்டிப்பா இருக்குமா. எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் இருக்கு. என் ஆசைக்கு எப்பவுமே நீங்க குறுக்க நின்னதே கிடையாது. ஆரம்பத்துல இருந்து இதை யோசிச்சு பார்த்தா எனக்கே குழப்பமா தான் இருக்கு. முதல்ல நான் பாரதியை காதலிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க வேண்டான்னு சொன்னீங்க. அப்புறம் பாரதியோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சீங்க. மறுபடியும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. உங்களுக்கு பாரதியை பிடிக்காம போயிடுச்சு. இது நீங்க இல்லம்மா. நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதை யாருக்காகவும் நீங்க மாத்திக்கவே மாட்டீங்க. ஆனா இப்போ கொஞ்ச நாளா நீங்க வேற யாருக்காவோ
உங்க முடிவை அடிக்கடி மாத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற மனசு பாரதியும் தமிழையும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு தான்மா இருக்கு. அது எல்லாத்தையும் மீறி நம்ம வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க கடமைப்பட்டிருக்கீங்கன்னு தோணுது. அதனால தான் எங்க மேல இருக்கிற அன்பை உங்களால வெளிப்படையா காட்ட முடியல. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல ஆதி. எல்லாருக்கும் வர குழப்பம்தான். நம்ம பையனுக்கு நாம சரியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கோமா இல்ல தப்பு பண்ணிட்டோமான்னு நீ நினைக்கிற அளவுக்கு எதுவும் இல்ல ஆதி. இப்போ கூட உங்களால என் கண்ணை நேரா பார்த்து பேச முடியல. நீங்க இப்படிலாம் என்கிட்ட பேசி நான் பார்த்ததே இல்லை. கொஞ்ச நாளாதாம்மா இந்த மாதிரி இருக்கீங்க. ப்ளீஸ்மா, என்ன காரணமா வேணா இருக்கட்டும், எனக்கு நீங்க பழைய அம்மாவா வேணும். நீங்க என்னோட அம்மா. நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் நான் உங்களை தப்பாவே நினைக்க மாட்டேம்மா. உங்களை ஒதுக்க மாட்டேன். உங்க கூட தான் இருப்பேன். எனக்கு எல்லாமே நீங்க தான்.